அப்புறம் என் மகனுக்கு அவன் ஒரு 480 வாங்கியிருக்கான் எஸ்எஸ்எல்சியில். +2 மெரிட்டில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வரலைன்னா எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு அம்மா சொல்ல முடியுமான்னு கேட்டேன். எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு எனக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் பரிந்துரை பண்ணி அந்த சீட்டு வாங்கி தந்தாங்க. எத்தனை முறை சந்திச்சிருப்பீங்க அவங்கள ஒரு 10 தடவை சந்திச்சிருப்பேன் 4 வருஷத்தில். முதல் பொதுக்குழுவில் என்னை பேச சொன்னாங்க. நான் போய் சேர்ந்த உடனே நான் அந்த பொதுக்குழுவில் பேசின வானம் இடியை வாரி இறைக்கிறது, பூமி அதை தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறது, கடல் புயலை கரைக்கு அனுப்புகிறது, எல்லா புயலையும் உள்வாங்கிக் கொண்டு பூமி அப்படியே இருக்கிறது அப்படின்னு இப்படி தான் பேசினேன். அப்படி எல்லா சவால்களையும் சந்திக்கிறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச் அப்படின்னாங்க. பிறகு நியூயார்க்கு த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. 56 நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிடுறாங்க. எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் அந்த ருத்ரகுமாரன் தம்பி பிரபாகரன் கூட இருந்தவர், அவர் தான் அதனுடைய அமைப்பாளர். நான் ஜெயலலிதாட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு தான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஈழத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவங்க அவங்க தான், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அனுமதியோடையே வாங்கினாங்க. நான் அதிகம் எழுதுனா படிக்க மாட்டாங்க. நான் நியூயார்க்கில் நடைபெறுகிற நாடு கடந்த தமிழீழ அரசு சபையில் பேச அழைப்பு வந்திருக்கிறது, கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன். இவ்வளோதான் எழுதினேன். எழுதி கொண்டு கொடுத்தேன். பார்த்துட்டு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னாங்க. வீட்டுக்கு வர சொல்லுங்கள் சம்பத்துன்னு. 4 மணிக்கு போனேன். கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன். கலந்து கொள்ள வேண்டாம்னு கட்டளை இட்டாலே நீங்கள் போவீங்க, ஐ ஆம் ரைட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா ஏன் நான் உங்களுக்கு கடிதம் எழுதணுன்னு. இல்லை சம்பத்து, உங்கள் டேஸ்ட் என்ன, நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க, உங்கள் அணுகுமுறை என்ன, எல்லாம் ஐ நோ வெரி வெல். நீங்கள் என் கூட இருக்கிறதுலையோ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுலையோ அது ஒரு பெருமையான வாழ்க்கையாக நீங்கள் நினைக்கலை. உங்கள் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் போக வேண்டாம்னு சொன்னாலே நீங்கள் போவீங்க, பேசுவீங்க.